பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம். வாஸ்துவின் ஒரு ரகசியம். எல்லாரும் நிறைய பேர் வந்து என்ன சொல்லணும், வாஸ்து அப்படிங்கிறத அப்படின்னோம்னா ஒரு பயம். வாஸ்து என்பது சிம்பிளான விஷயம். அதை கொண்டு போய் என்ன சொல்லலாம், பெரிதாக சித்தரித்து விட்டாங்க. அப்ப வாஸ்து என்பது உண்டா, இதனால் பலன்கள் உண்டா என்பது 100% பலன் உண்டு. சரி, தெரியாம கட்டிட்டோம்னா அதை வந்து எப்படி சீர் செய்வது என்பதற்கும் பலன் உண்டு. அதை சரி பண்றதுக்கும் வழி உண்டு. இறைவன் வந்து எந்த ரூபத்திலையும் வந்து என்ன சொல்லலாம்னா அவர் மாற்று எதுவுமே இது பண்ணல. அப்ப வந்து என்னன்னா, வாஸ்து என்பது முதலில் வந்து நம்மளுடைய வீட்டோடைய ஈசானிய மூளை தான் வாஸ்துவின் ஒரு பெரிய பொக்கிஷம். ஈசானிய மூளை என்பது வடகிழக்கு மூளை. இந்த வடகிழக்கு மூலையில் எப்பயுமே கொஞ்சம் ஈரம் இருக்கின்ற மாதிரி பண்ணணும். ஈரம் இருக்கணும். அப்ப ஈரம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல வந்து நிலத்தடி நீர் தொட்டி வந்து ஈசானிய மூலையில போட்டாங்க. அந்த வீடு வந்து கண்டிப்பாக செல்வாக்கோட இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இல்லாதவங்க வந்து என்ன சொல்லலாம்னா, ஈசானிய மூலையில வந்து தொட்டி போட முடியாதவங்க என்ன செய்வது அப்படின்னா, உங்க வீட்டோடைய ஈசானிய மூலையில ஒரு மண் பாத்திரம் இப்ப நிறைய வந்து என்ன சொன்னா, நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம், மண் பானை இருக்கிறது, கனத்த அமைப்புல இருக்கிறது. அதில் அந்த ஈசானிய மூலையில கொஞ்சம் மண், ஆத்து மண்ணை வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம அந்த மூளையில குமிச்சோம்னா அது அப்படியே செதறி வந்துரும் அப்படின்னு பயப்படுறவங்க அழகான வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன பெட்டி, அந்த நீங்க வாங்கியிருக்கிற இதற்குள்ளேயே மண்பாண்டம், அந்த மர பெட்டி, அந்த மர இப்படி ஒரு வட்ட சைஸ்ல கூட செய்யலாம், சதுர சைஸ்ல கூட செஞ்சுக்கலாம், இல்லை செவ்வகமாக கூட செஞ்சுக்கலாம். அதுல மண்ணை போட்டு அந்த பானையை அதுல வைக்கணும். ஏன்னா ஈசானியத்திற்கும் மரத்திற்கும் ஒரு சம்பந்தம். நல்ல வீட்டுல செய்யுங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய, நீங்கள் யோகசாலிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஈசானிய மூலையில் மண் போட்டு தண்ணீர் வைக்கணும். இந்த மண்ணை சில நேரங்களில் என்ன சொன்னா அப்படியே அது வந்து தள்ளி வீட்டுக்குள்ள வந்துடும் பயப்படுறவங்க ஒரு சின்ன மரப்பெட்டி போட்டு அதுல மண் ஆத்து மண் போட்டு அது மேல அந்த பானையை வச்சு தண்ணி ஊற்றி வைங்க. அந்த வீட்டில் தலைமகன் சிறப்பாக இருக்கும். தலைப்பிள்ளை சூப்பரா இருக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. தலைப்பிள்ளை அவ்வளவு அற்புதமாக வந்து வளரும், நன்றாக வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்ப அந்த ஈசானியத்தை இப்படி வச்சுக்கிடுங்க. ஈசானியம் வந்து அடைபடக்கூடாது. ஏன்னா அங்க இருந்தா தெய்வ சக்தி வந்து வீட்டுக்குள்ள வரணும். ஈசானியம் அடைபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது ஒரு மேஜர். ரெண்டாவது, வடக்கு பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, வடக்கு என்பது வீட்டோடைய குடும்ப தலைவர் வந்து என்னைக்கு நிம்மதியாக இருந்தால்தான், வேலைக்கு போயிட்டு அவர் நிம்மதியா வீட்டுக்கு வந்தா தான் அந்த வீடு நல்லா இருக்குங்கிறது எல்லாரும் நினைச்சிடுது. சில குடும்பங்களில் வந்து வயதான காலத்தில் வந்து ஆண் மக்கள் வந்து என்ன 60 வயசுக்கு மேலான பிறகு மதிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் இல்லை. இது உங்க குடும்பத்திற்கு வந்து என்ன சொன்னா ஆபத்தானது. அதாவது வந்து வளர்த்த மரம் தலை சொட்டையாகி பல்லு போய் எல்லாமே நரைச்சு போய் இருக்கும்.
ஏன்னா அதுதான் உங்களை உருவாக்குனதுங்கிறத நீங்க யாரும் மறந்துடாதீங்க. காலம் மாறி வர வர, குழந்தைகள் பெருசாகி வர வர, ஒவ்வொரு வீட்டிலும் அப்பாவுக்கு உண்டான வேல்யூஷன் கம்மியாகி போயிடும். என்ன காரணம்? தாய் என்பவள் எப்பயுமே, தப்பா எடுத்துக்காதீங்க, சுயநலவாதி தான். ஒரு காலத்தில் தன்னிடம் தன் கணவன் தன்னை அடிமையாக நடத்தினான் அப்படிங்கிற ஒரு வக்கர எண்ணத்தை வச்சுக்குது. காலத்தால் என்ன சொல்றான்னா, கணவன் என்பது மேலாகவும் பெண் என்பது கொஞ்சம் கீழாகவும் தான் வைத்து நம்முடைய சமூக இதுகள் பின்னி பிணையப்பட்டது. அப்படி இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்குது. அப்ப இந்த வக்கர எண்ணங்களை என்ன சொன்னான்னா, ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு சின்ன வயசுல அடிபடி தகராறு நடந்திருக்கலாம், மனதுக்கு ஒவ்வாத நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கலாம். அதெல்லாம் பெண்கள் மனதில் வைக்காமல் கடைசி வரை கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற என்னைக்கு மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில சிறப்பா இருப்பீங்க. குழந்தைகள் எவ்வளவு பெரிய குழந்தைகளாக இருந்தாலும் தாய் பக்கம் தான் சேரும். தாய் பக்கம் தான் சேரும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா தாய் வடிக்கிற கண்ணீருக்கு வேல்யூஷன் ஜாஸ்தி. அப்பா பிள்ளைகள் முன்னாடி கண்ணீர் வடிக்க மாட்டார். அப்பா என்னை மதிங்கன்னு சொல்ல மாட்டார். தாய் சொல்லிடுவா, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லிடுவா. தகப்பன் என்னை மதிக்க மாட்டேங்கிங்கன்னு சொல்ல மாட்டான். இதுதான் 9ஆம் பாவத்துடைய பெரிய ரகசியம். அதனாலதான் 9ஆம் பாவத்துக்கு மஞ்சள் கலரை கொடுத்தான், 4ஆம் பாவத்துக்கு வெள்ளை கலரை தான் கொடுத்தான். என்ன காரணம்? கோழி முட்டையுடைய இருக்கிற வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு, இதுக்கு எதுக்கு வேல்யூஷன் ஜாஸ்தி? மஞ்சக்கருவுக்கு தான் வேல்யூஷன் ஜாஸ்தி. அதனால்தான் தாய்க்கு தகப்பனுக்கு திதி குடு, தகப்பனுக்கு திதி குடு, தகப்பனுக்கு திதி குடு, தகப்பனுக்கு திதி குடுன்னு சொல்றானே தவிர தாய்க்கு திதி குடுன்னு சொல்ல மாட்டான். அவ்வளவு வலிமையான 9ஆம் பாவத்தை குழந்தைகள் பெரிதானவுடன் ஒரு மறைமுகமான ஒரு எதிர்ப்பு எல்லா இடத்துலயும் இருக்கு இன்னைக்கு சமூகத்துல. அது இருந்தால் கலைந்து விடுங்கள். இல்லைன்னா உங்க வீட்டுல வடக்கு பகுதி கெட்டு போயிடும். தகப்பனை மதிக்கல அப்படின்னா அந்த வீட்டுடைய வடக்கு பகுதி கெட்டு போகும். என்ன அதுக்கு தெரியுமான்னு கேட்பீங்க. பிரபஞ்சத்திற்கு எல்லாமே தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிரபஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது, நாம் செய்கின்றது பூரா ஒன்றும் தெரியாது அப்படின்னு. பிரபஞ்சத்திற்கு அனைத்து விதமான எல்லாமே தெரியும். நீங்கள் தகப்பனை 100% உயிருக்கு உயிராக மதித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய யோகத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். தாயை நான் மதிக்க வேண்டாம்லாம் சொல்ல, தாயை உயிரினும் மேலாக மதிங்க. தகப்பனை மனதுக்குள்ள வச்சு மதிங்க. தகப்பன் முகஸ்துதியை எதிர்பார்க்க மாட்டான். எந்த தகப்பனும் முகஸ்துதி எதிர்பார்க்க மாட்டான். தாய் முகஸ்துதி எதிர்பார்ப்போம். எங்க அம்மாவை மாதிரி ஆகுமா அப்படின்ட்டோம்னா அவ்வளவுதான், அதுக்கடுத்து தோசை கூட நாள் கிடைக்காது. தகப்பன் முகஸ்துதி எதிர்பார்க்க மாட்டான். தன்னுடைய குழந்தை மதிக்கிறது அல்லது மதிக்கலைங்கிறது அவனுடைய உள்ளுணர்வுக்கு தெரியும். இதான் 9ஆம் பாவம். அந்த பகுதி தான் வடக்கு. அந்த வடக்கு என்று சொல்லக்கூடிய பகுதியை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிட முடியும் அந்த இடத்துல வைங்க. அந்த வடக்கு பக்கத்துல கொடிக்கவரு கெட்டாதீங்க. கொடிக்கவரு கெட்டினீங்கன்னா என்ன நடக்கும்னா, வடக்குல எனர்ஜி பவர் இருக்கிறது. அந்த கொடி அந்த இடத்துல கெட்டி ஈரத்துணியை காய போட்டீங்கன்னா அந்த ஈரத்துணி என்ன சொல்றான்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி பவரை உறிஞ்சிடும். அப்ப நம்ம கொடி கட்ட வேண்டியது வாஸ்துப்படி என்ன சொல்றான்னா, தெற்கு பக்கம் என்ன சொல்றான்னா துணி காய போடுற மாதிரியும், மேற்கு பக்கம் துணி காய போடுற மாதிரியும், தெற்கு பகுதியில் கிழக்கு மேற்காக கொடிக்கவர் கட்டுங்க. தெற்கு பகுதியில, மேற்கு பகுதியில வடக்கும் தெற்கு பார்த்தும்போது கொடிக்கவர் கட்டுங்க. நீங்கள் கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் கொடிக்கவர் கட்டாதீங்க. கட்டினீங்கன்னா என்ன சொன்னா, உங்க வீட்டுடைய
தெய்வ பழத்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எது உறிஞ்சிக்கிடும், அந்த ஈர துணி உறிஞ்சிக்கிடும். இரண்டாவது, கயிறு என்பது என்னது? கேது. அந்த இடத்துல போய் கெட்டக்கூடாது. தென்பகுதியிலிருந்து வருகின்ற மைனஸையும் மேற்கு பகுதியிலிருந்து வருகின்ற மைனஸையும் கொடி கட்டினீங்கன்னா சரிபடுத்திடலாம். இந்த பகுதியில் நீங்க கட்டினீங்கன்னா கயிறு என்பது, அதுவும் கொச்சை கயிறை கட்டிட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா கேது போவான் நின்று வந்து வேலையை செஞ்சிருவார். அதனால இப்படி பண்ணுங்க. ரெண்டாவது, வடக்கு பகுதியை சுத்தமா வைக்கணும். தகப்பனை வந்து நன்றாக மதிக்கணும். வீட்டின் எக்காரணத்தை கொண்டும் ஈசானிய மூலையில் வந்து லெட்டின் வரக்கூடாது, கன்னி மூலையில லெட்டின் வரக்கூடாது, அக்னி மூலையில லெட்டின் வரக்கூடாது. வந்தால் அந்த வீட்டில் வந்து பண பிரச்சனை இருக்கும். வாயு மூலையில தான் கண்டிப்பாக வந்து லெட்டின் வரணும். பூஜை ரூமை வந்து நீங்க வந்து என்ன சொன்னா கன்னி மூலையிலையும் போட்டுக்கிடலாம் அல்லது ஈசானிய மூலையிலையும் போட்டுக்கலாம். அதுல நீங்க அமைக்கப்படுகின்ற விதத்தை பொறுத்து வச்சுக்கிடுங்க. அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு இம்யூனிட்டி பவரை வந்து கொடுக்கக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கு. இம்யூனிட்டி பவர் வந்து ஒரு இடத்துல இருக்கு. அந்த இம்யூனிட்டி பவர் என்பது கன்னி மூலை. அந்த கன்னி மூலையில எப்பயுமே நாம் பிறந்த கிழமை, குடும்பத்தில் அந்த வீட்டுடைய குடும்ப தலைவருடைய பிறந்த கிழமையில் இரவு வருகின்ற ராகு காலத்தில் ஒரு விளக்கை வந்து ஈசானியத்தை பார்த்து ஒரு செங்கல் அந்த கார்னர்ல வச்சு, அந்த மூலையில வச்சு ஒரு அழகான தீபத்தை ஏற்றி விடுங்க. அந்த வீட்டில் பொருளாதாரம் வலிமையாக இருக்கும். அதனாலதான் அந்த குபேர மூலைன்னு வச்சு சொன்னாங்க. பீரோவை எங்க வைக்க சொன்னாங்க? அங்கதான் வைக்க சொன்னாங்க. கன்னி மூலையை கன்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்கு மேற்கை சார்ந்து வந்து பீரோ வைங்க, கிழக்க பார்த்து வைங்க, அதை வடக்க பார்த்து வைங்க. அந்த இடத்துல வந்து பொக்கிஷம் வந்து தங்கும் அப்படின்னு சொல்வதற்கு காரணம், அந்த மூளையுடைய ஆதிபத்தியமுடைய நபர் யார் என்று சொன்னால் ராகு. ராகு என்று சொல்லக்கூடிய நெருதி. அதுல எப்பயுமே குடும்பம் யார் பேர்ல வந்து வீட்டுடைய பேரு இருக்குதோ பத்திரத்துல, அவர்கள் பிறந்த கிழமையில் இரவு ராகு காலத்தில் உங்க வீட்டுடைய கன்னி மூலையில ஒரு விளக்கு பொருத்தி விடுங்க. அது ஈசானியத்தை பார்த்து எரியற மாதிரி பண்ணுங்க. 1.5 மணி நேரம் அந்த ராகுலத்தை நீங்க பொருத்தி விட்டு என்ன விளையாடணும்னு பாருங்க. அது விளக்கு பொருத்தி விட்டு அது வேலையை அது பார்த்துக்கணும். அதை நம்ம பார்க்கணுமோ, இது கேள்வியெல்லாம் நிறைய வரும். அதை பார்க்கணுமா, ஐயோ அமர்ந்து போச்சுன்னா நான் நினைச்சேன், அதெல்லாம் ஒன்றும் அமராது. நம்ம அமராதுன்னு நினைச்சா பொருத்தணும்னா அமராது. ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில் 24 மணி நேரம் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோம். ராத்திரி எந்திரிச்சு பார்க்கும்போது லேசா அந்த கம்மிங் தெரிஞ்சதுன்னா உள்ள போய் லேசா திரிய இழுத்து விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வருவான், அவ்வளோதான். சில நேரங்களில் எப்பயாவது நம்ம குளிர் நேரங்களில் வந்து என்ன சொல்லணும், கொஞ்சம் வந்து என்ன சொன்னா அமருகின்ற சூழ்நிலைக்கு போகும். ஆனால் அமராது. அவ்வளவு தூரத்திற்கு வந்து மைனஸ் ஆகாது. அதனால வந்து என்ன சொல்லலாம்னா, அவ கன்னி மூலையில் குடும்ப தலைவர் அல்லது பணம் சம்பாதிக்கின்ற அந்த வீட்டை ரன்னிங் பண்ணக்கூடிய நபருடைய பிறந்த கிழமையின் இரவு ராகு காலத்தில் ஒரு விளக்கு பொருத்தி விடுங்க. கண்டிப்பாக என்ன நடக்கும்? பொருளாதாரம் நன்றாக வரும். இதை வார வாரம் கரெக்டா செஞ்சிடணும். செஞ்சு வர வர என்ன சொல்றான்னா, அந்த இடத்தில் வந்திருக்கிற நெகட்டிவ் ஆபியங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ரெண்டாவது, உங்க வீட்டின் வந்து கடவு எந்த பக்கத்துல இருக்கோ அந்த கடவை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். முந்தையெல்லாம் வந்து 1.5 அடி போட்டு கட்டுவாங்க. இப்ப என்ன சொன்னா, எவனுமே மனுஷன் உள்ள போகாத நிலவுக்கு கட்டுறான். கேது பகவான் அவ்வளவு தூரத்துக்கு சுருங்கிட்டார். கடவுளை முந்தி அழகா நடந்து போய் ஏணி போட்டு வெள்ளையடிக்கிற நிலைமை இருந்ததை இந்த காலச்சக்கரம் என்ற துரியோதனன்களுக்கு தலையெடுத்துட்டாங்க. இந்த பூமியை வந்து நுணுக்கமா பார்த்துட்டே இடமா, நுணுக்கமா பார்த்து வந்து 10 பைசா பிரயோஜனம் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையவே இழந்தவன் துரியோதனன். பரணி நட்சத்திரத்துல போய் பிறந்தனே. அப்ப இந்த புத்தி வந்து என்னைக்குமே என்ன சொல்றான்னா, 1.5 அடி கரெக்டா போடுது. சில பேர்கள் என்ன செய்வான் தெரியுமா,
அரசாங்க ரோட்டை வந்து என்ன சொன்ன இழுத்து கட்டுவான். அதுல என்னத்தை சாய்ச்சிட போற? நீ படுக்கிறதே வந்து என்ன சொன்னா 6 அடி தான். எவ்வளவு ஒரு வீடு கட்டினா அந்த கட்டில இருந்து ஓரத்துல தான் படுத்து கிடப்பேன். மனிதனுடைய எண்ணங்கள் தான் தோல்விக்கு காரணம். நல்ல எண்ணங்களை எண்ணி பாருங்கள். கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்கணும். இங்க இருந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்து நம்ம கடவுள் வெளியே வந்து என்ன சொன்னா சாப்பிட்ட இலை போட்டுரும். அந்த எழுத்துக்கான அவன் ஜெயில இருக்கணும். உள்ளுக்குள்ளுக்கு போய் பார்த்தோம்னா என்ன சொன்னானா பெணவாடு அடிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கடவு என்பது கேதுவுடைய ஆதிபத்தியம். கேதுன்னா என்னது? ஞானம்னு அர்த்தம். அப்ப குப்பையை கொண்டு போய் அங்க போட்டு 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 என்ன சொல்றாருன்னா வந்து நீங்கள் மைனஸ் ஆக்கிடுவீங்க. என்ன காரணம் அப்படின்னா வந்து ஏன் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன சொன்ன குப்பை செய்யறதுன்னா, கேது பிறந்த நட்சத்திரம் என்னது? ஆயில்யம். கேது பகவான் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். அப்ப அங்க நம்ம குப்பையை போடணும். ஏன்னா ஆயில்யம் என்று சொன்னால் குப்பை தொட்டின்னு அர்த்தம். ஆயில்யம்னா குப்பை தொட்டின்னு அர்த்தம். இந்த குப்பை வண்டியில ஓடுறவன் பூரா பாருங்க, அவன் பாட்டுக்கு நம்ம அந்த குப்பை வண்டி பக்கத்துல நடந்து போனா கூட சுமல் அடிக்கும். ஆனா எப்படித்தான் அவன் இந்த குப்பை அல்றான்னு தெரியாது. அதெல்லாம் வந்து கர்ம வினை. அதனால கடவில் கண்டிப்பாக குப்பைகளை போடக்கூடாது. 15 நாளைக்கு ஒருக்க ஒரு வேலைக்காரரை விட்டுனாலும் கடவை நல்லா சுத்தம் பண்ணி நீட் பண்ணிடணும். கடவுக்குள்ள போனோம்னா என்ன சொல்லனா அப்படி நடந்து நல்லா நீட்டா போற அளவுக்கு இருக்கணும். யார் புதிதாக வீடு கட்டினாலும் 1.5 அடி இடம் விட்டு கட்டுங்க. அடுத்தவர்கள் அந்த சைட்ல கட்டும் போது 1.5 அடி கம்பல்சரியா இடம் விட்டு கட்ட சொல்லுங்க. இது சட்டத்திலே இருக்கிறது. இப்ப 1/2 அடி விட்டுறாங்க. 1 அடி உள்ள எவனும் போக முடியாது. அப்படி கெட்டி ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. வாஸ்து வந்து ரொம்ப அற்புதமானது. 2வது என்ன சொன்னா அடுப்பு அக்கினியில தான் இருக்கணும். சில பேர் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஈசானியத்தில் அடுப்பு வச்சிருக்காங்க. தலைமுறை விளங்காது. ஈசானியத்தில் அடுப்பு வைக்கக்கூடாது. சில பேர் வாயு மூலையில வந்து என்ன சொன்னாங்க, இப்போ நாங்கள் கேஸ் தானே இருக்கோம், நீங்க கேஸ் தான் இருக்கீங்க. கேஸ் இருக்கிறது வந்து என்ன சொல்லலாம்னா வாயு மூலை என்பது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இடம் தான் வாயு. அந்த இடத்துல போய் இப்ப புதுசாக இவங்க கண்டுபிடிச்ச என்னது, இப்போ நம்ம கேஸ் வச்சு தானே இருக்கோம், எதுக்கு அங்கே போய் வந்து நம்ம வாயு மூலையிலே வந்து அடுப்பு வச்சுக்கணும். விளங்காமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். சட்டத்தை மாற்ற முடியாது. சட்டத்தை 4 மூலையில் இருக்கிற 4 மூலையை மாற்ற முடியாது. அக்னி மூலையில அடுப்பு, கன்னி மூலையில பெட்ரூம், வாயு மூலையில லெட்டின், ஈசானிய மூலையில என்ன சொன்னான்னா வந்து ஓஜரம். இதுதான் வாஸ்து. இதை யாரும் மாற்றி கொண்டு போக முடியாது. அதனால எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா முறையாக இதெல்லாம் கடைப்பிடிங்க. எப்பயுமே மாடியில் தேவையில்லாத பொருள்களை போடாதீர்கள். அதாவது வீடு உள்ள நல்லா இருக்கும், மாடிக்கு போனோம்னா என்ன சொன்னா கட்டாணி முட்டாணியமா போட்டு. மாடி என்பது ராகு. ஒரு வீட்டின் மாடி வந்து சரியாக இல்லை, கட்டாணி முட்டாணியமா போட்டு வச்சிருக்காங்க, தூக்கலை அங்க பேர்ந்தெடுக்கணும், அங்க ஒரு தற்கொலை நடக்கும். அங்க ஒரு தற்கொலை நடக்கும். தற்கொலைக்கு தூண்டுதலை கொடுக்கக்கூடியவன் ராகு. அப்ப எப்பயுமே மாடியில 4 செங்கல் பேர்ந்து கிடந்துச்சுன்னா என்ன சொல்லணும், கொத்தனாரை கூப்பிட்டு வந்துச்சா அந்த செங்கலை பேர்த்து எடுத்துட்டு திரும்ப செங்கலை மாத்திரணும். மாடியை அடிக்கடி நல்லா தூத்துறணும். இல்லைன்னா அந்த மாடியோடைய அமைப்பு சரியாக இல்லை என்று சொன்னால், மாடிப்படி சரியில்லை என்று சொன்னால் அங்கே தற்கொலை நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சரி, உண்மையாவே இருக்குது. என்கிட்டலாம் வந்து என்ன சொன்னா இந்த ஆன்லைன்ல வந்து என்ன சொன்னா டிவியில லோக்கல் சேனல்ல பேசிட்டு இருக்கும்போது லைவ் ப்ரோக்ராம் 15 வருஷம் நடத்தினேன். அப்ப எங்கிருந்து பேசுறீங்க அப்படின்னு, சார் டவர் கிடைக்கல சார், மாடியில இருந்து பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லுவான். அப்ப சொல்லுவேன், யார் தற்கொலை பண்ணானா? ஆமா சார், எங்க பெரியப்பா தற்கொலை பண்ணார் அப்படிமா. இப்பயும் லைவ் ப்ரோக்ராம் ஏன் பண்ணலைன்னா துர்ப்பிச்ச மனிதர்களுடைய ஒருத்தன் பார்த்தா தாத்தாங்க, ஒருத்தன் தாத்தா அப்பா, தாத்தா அவங்க மீசை நல்லா இருக்குங்க,
ஒருத்தன் பார்த்தா வந்து என்ன சொல்றான்னா, என்னென்னமோ சொல்றேன், போடா பொக்கி பேய்களா, உங்களுக்கெல்லாம் லைவ் ப்ரோக்ராமே கொடுக்கக்கூடாதுன்னு நான் வெறுத்துட்டு வந்து யூடியூப்ல மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு காரணமே, மனிதர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்படியெல்லாம் இருக்காங்க, இவங்களை போய் போராடுவதை விட நம்ம யூடியூப்ல வந்து என்ன சொன்னா பிறருக்கு உதவி செஞ்சு வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் யூடியூப்ல பேசுறமே தவிர லைவ் ப்ரோக்ராம் கொடுக்குறோமே தவிர அதையும் கெடுக்கிற பாவிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா எவனாச்சும் பார்த்துட்டு ஒரு லைவ் ப்ரோக்ராம் நடத்தணும்னு, நீங்க எப்ப சார் சாவீங்க, உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கிற அற்ப பயில எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்க? ஏன்னா சாகிறதுக்கு தாண்டா பிறந்தான். இப்படியெல்லாம் மனிதர்கள் வந்து வக்கரமான கேள்விகளை கேட்க பிறந்தான். என் கண்ணுல எல்லாம் தட்டுப்பட்டான்னா என்ன சொன்னாலும் அவனெல்லாம் கொன்னே விடுவேன். அப்படியெல்லாம் கேட்கறதுனால வந்து என்ன சொன்னா, ஒரு சில மக்கள் செய்கின்ற தவறுகளால் பல பேருக்கு வந்து என்ன சொன்னா நன்மை செய்ய முடியாத ஒரு லைவ் ப்ரோக்ராமை 15 வருஷமா நடத்தினதை நடத்த முடியாமல் போயிடுச்சு. காரணம் வந்து என்ன சொன்னா, நம்மளுடைய மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கிறோம். நாய்கள் குலைத்து கொண்டே இருக்கிறது, நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்க முடியாது. அதனாலதான் அந்த லைவ் ப்ரோக்ராமே விட்டுட்டேன். யூடியூப்ல மட்டும் 4 வீடியோ போடுறோம், அவ்வளவுதான் போதும் அப்படின்ட்டு. அதனால வாஸ்துவில் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. மாடியை நன்றாக சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.